السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் லுகர் தொழுகைக்கு பிறகுதான இந்த அமர்விலே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள், படிப்பினைகள் பற்றியும் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சபா நாட்டு ராணியுடைய வரலாற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். இந்த வரலாறு திருமறை குர்ஆனின் 34வது அத்தியாயத்தில் 20வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரை இடம்பெற்றிருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சபையில ஒரு நாள் மனிதர்களுடைய படைகளும், ஜின்களுடைய படைகளும், பறவைகளுடைய படைகளும் ஒன்று திரட்டப்பட்டு அவை எல்லாம் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அணிவகுத்து நிற்கின்றன. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அந்த ஆட்சியிலே மிகச்சிறந்த ஒரு கண்காணிப்பையும் நிர்வாகத்தையும் செய்து வந்தார்கள். அவர்கள் நாட்டிற்கே மிகப்பெரிய ராஜாவாக இருந்தாலும் இன்றைய காலத்துல மன்னர்களாக இருப்பவர்களுக்கு நாட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் தெரியாது, நிர்வாகங்கள்ல நடக்கக்கூடிய பல விஷயங்கள் தெரியாது. யார் என்ன செய்யறாங்க, என்ன வைக்கிறாங்க என்பது தெரியாதவர்களாகத்தான் பெரும்பாலும் ஆட்சியாளர்கள் இருப்பார்கள். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா விஷயத்திலும் திறம்பட நிர்வகிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க துல்லியமாக கண்காணிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ அந்த படைகள் எல்லாம் திரட்டப்பட்டு, மனிதர்களுடைய படைகள், ஜின்களுடைய படைகள், பறவைகளுடைய படைகள், இவைகள் எல்லாம் திரட்டப்பட்டு தனித்தனியாக பிரிக்கப்பட்டு இருக்கும் பொழுது பறவைகளுடைய படையில ஹுதுஹுத் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணவில்லை. அப்ப அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், அவர் ஒரு பறவையை அவர் காணாமல் இருந்தார். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபகால மாலி லா அலல் ஹுதுஹுத் அம் கான மினல் காயிபின். ஹுதுஹுத் பறவையை நான் பார்க்கவில்லையே, அது இந்த சபையில இல்லையா, அல்லது அது இந்த சபையில் இல்லை என்று சொன்னால் லவ் அஸிபன்னஹு அஸாபன் ஷதீதன், அதற்கு கடுமையான ஒரு தண்டனையை நான் கொடுப்பேன். ஏன்னா நிர்வாகம் என்பது அவ்வளவு ஸ்திரத்தன்மையோடு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நடத்தி வர்றாங்க. அப்ப ஹுதுஹுத் பறவையை நான் பார்க்கல, அப்ப அது இந்த சபையில இல்லைன்னு சொன்னோம்னா நான் அதற்கு கடுமையான ஒரு தண்டனையை கொடுப்பேன். அவுல அதுபஹன்னஹு, அல்லது அதை நான் அறுத்து பலியிடுவேன். அவுல எழுத்து எண்ணி சுல்தானின் முபீன், அல்லது அந்த பறவை இந்த சபையில இல்லாமல் இருந்ததற்கு தெளிவான ஒரு சான்று, நான் ஏன் தாமதமாயிட்டேன், என்ன காரணம், தாமதத்திற்குரிய காரணத்திற்கும் தெளிவான ஆதாரத்தை அது என்னிடம் கொண்டு வர வேண்டும். தெளிவான ஆதாரத்தை காட்டிவிடும் என்று சொன்னால் நான் அதை என்ன செய்ய மாட்டேன், இந்த படை அணிவகுப்புல அது இல்லாததுனால அதற்கு நான் தண்டிக்க மாட்டேன் என்று என்ன செய்யறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. சிறிது நேரம் கூட கழிந்திருக்காது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்லி சிறிது நேரம் கூட ஆயிருக்காது. அல்லது அந்த ஹுதுஹுது பறவை அந்த அணிவகுப்புக்கு வராமல் இருந்து சிறிது நேரம் கூட ஆயிருக்காது. எப்படின்னா வைத்துக் கொள்ளலாம். சிறிது நேரம் கூட ஆயிருக்காது. ஃபகால், அந்த ஹுதுஹுது பறவை சொன்னது, அஹத்து பிமாலம் துஹித் பிஹி, நீங்கள் அறிய முடியாத ஒரு விஷயத்தை நான் தெரிந்து வந்திருக்கின்றேன். சபா என்ற நாட்டிலிருந்து உறுதியான ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன்.
அந்த பறவை வந்து சுலைமான் நபியை பார்த்து சொல்கிறது, உங்களால் அறிய முடியாத ஒரு விஷயத்தை வந்து நான் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தை என்பது நமக்கு பல பாடங்களையும் படிப்பினைகளையும் சொல்லித் தரக்கூடிய ஒரு வார்த்தை, இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கையை புரிய வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா ஒரு நபியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மன்னராக இருந்தாலும் சரி, மறைவான விஷயங்கள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. மறைவானவற்றை சுயமாக அறியக்கூடிய ஆற்றல் நபியாக இருந்தாலும் சரி, நல்லடியார்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, மறைவான விஷயங்களை அறிய முடியாது. அப்படி தெரிய முடியும் நம்ம சொன்னோம்னா அவன் அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை செய்தவனாக மாறி விடுவான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான், நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், குல்லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி அல் கைப இல்லல்லாஹ், வானங்களிலும் பூமியிலும் மறைவான விஷயங்களை அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. மறைவான விஷயம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு 6 அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். இந்த 6 அறிவின் மூலமாகத்தான் ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். சிந்தித்து அறிவது, ருசி பார்த்து அறிவது, பார்த்து அறிவது, கேட்டு அறிவது, நுகர்ந்து பார்த்து அறிவது, தொட்டு பார்த்து அறிவது, இப்படி நாம் என்ன செய்ய முடியும், ஒன்றை அறிய முடியும். இதை தாண்டி நம்முடைய அறிவை வச்சு நாம் என்ன செய்ய முடியாது, எதையும் தெரிய முடியாது. இதை தாண்டி உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் அறியக்கூடிய யார் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தந்தா அதுக்கு பேர் மறைவான ஞானம் கிடையாது. அல்லாஹ் வந்து ஒரு நபிக்கோ நமக்கோ சொல்லி தந்துதான் வச்சுக்கிடுங்க, அதுக்கு பேர் மறைவான ஞானம் கிடையாது. யாருமே சொல்லி தராமல் நாம நம்முடைய சுயமாக இந்த 6 அறிவையும் தாண்டி அறியக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான் மறைவான விஷயம் என்பது. அப்ப அந்த மாதிரி ஆற்றல் கடுகளவு கூட படைப்பிடங்களுக்கு என்ன செய்யாது, கிடையாது. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், வலவ் குன்து அஅலமுல் கைப், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் மறைவானவற்றை அறியக்கூடியவனாக இருந்தால் லஸ்தக்ஸர்து மினல் கைர், எனக்கு நல்லதை மட்டுமே அதிகம் தேடி இருப்பேன். வமா மஸ்ஸனிய சூ, எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் எனக்கு என்ன செஞ்சிருக்காது, ஏற்பட்டு இருக்காது. நபிகள் நாயகத்துக்கு பலவிதமான துன்பங்கள், தொல்லைகள், பாதிப்புகள் எதிரிகள் மூலமா ஏற்பட்டுச்சு. என்ன காரணம்? மறைவான விஷயத்தை மறைவான ஞானம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யாது, கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில விஷயங்களை முன்கூட்டி அறிவிப்பு கொடுத்தாங்க, அதை அவர்கள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டார்கள். அதை தவிர அது மறைவான ஞானமான கிடையாது, மறைவான ஞானம் கிடையாது. என்றைக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்து விட்டாங்க, ஒருவர் சொல்லி தெரிந்து விட்டால் அதுக்கு என்ன கிடையாது, மறைவான ஞானம் என்பது கிடையாது. சுயமாக அறிவதற்கு பெயர் தான் மறைவான ஞானம். அப்போ மறைவாக உள்ள விஷயங்களை சுயமாக அறியக்கூடிய யார் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். அப்ப இந்த ஹுதுஹுது பறவை என்ன செய்கிறது, அது சபா நாட்டுக்கு, இந்த பறவைகள் எல்லாமே ஏகத்துவத்துல உள்ளவை. மனிதர்கள் ஜின்கள்ல மட்டும்தான் அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடிய படைப்பினங்கள் இருக்கிறாங்க. மற்ற எல்லா படைப்பினங்களுமே ஏகத்துவ கொள்கையில, தௌஹீது கொள்கையில உள்ள படைப்பினங்கள் தான். பறவைகள், விலங்குகள் எல்லாமே அவை வந்து அல்லாஹ்க்கு என்ன செய்யாது, இணை வைக்காது, மாறு செய்யாது. அப்ப இந்த ஹுதுஹுது பறவை என்ன செய்யுதுன்னா, சபா நாட்டுக்கு போய் அங்க இருந்து ஒரு உறுதியான செய்தியை தெரிந்து கொண்டு வந்து சுலைமான் நபிகிட்ட சொல்லு, உங்களால் அறிய முடியாத விஷயத்தை நான் செய்திருக்கிறேன், தெரிந்து கொண்டு வந்திருக்கின்றேன். என்ன விஷயம்? இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிகுஹும், நான் அந்த சபா நாட்டு மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்தேன். சபா நாட்டுல வந்து ஆட்சியாளராக ஒரு ராணி என்ன செய்கின்றாள், இருக்கின்றாள். அவள் எப்படிப்பட்ட படை வலிமை பெற்றவள்? ஊத்தியத் மின்குல்லி செய்யும், எல்லா விஷயங்களும் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு ஆட்சிய நிர்வாகத்தை நடத்துறதுக்கு படை வலிமை, பொருளாதார வலிமை, செல்வ செழிப்பு, பயிர்கள் விளைச்சலுடைய செழிப்பு, அதே போன்று நாட்டில் உள்ள இயற்கை வளங்கள், அந்த ராணிக்கு வந்து அந்த நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு சொன்னோம்னா ஊத்திய மின்குள்ளி செய்யும், எல்லா விஷயங்களுமே ஒரு ஆட்சியை நடத்துவதற்காக மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்குரிய எல்லா விஷயங்களும் அவளுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. வலஹா அர்ஷுன் அஸீம், அவளுக்கு வந்து பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம், பல்வேறு நகைகளால், தங்கம், வைர வைடூரியங்களால் உள்ளதாக இருக்கலாம். பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம், அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிம்மாசனம், அரியாசனமும் அவளுக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ராணி சபா நாட்டை என்ன செய்கிறாள், ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ், அவளையும் அவருடைய சமுதாயத்தையும் நான் பார்த்தேன், அல்லாஹ்வை விட்டுவிட்டு சூரியனுக்கு அவர் என்ன செய்கிறார்கள், சஜிதா செய்து கொண்டிருக்கிறார்கள்.
சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மிக பயங்கரமான இணை வைப்பு காரியத்தை அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஷைத்தான் அவர்களுடைய காரியங்களை அவர்களுக்கு அலங்கரித்து காட்டியுள்ளான். எல்லா ஷிர்க் வைக்கிறவங்களுக்கும் ஷைத்தான் அந்த செயல் என்ன செய்யறான், அலங்காரமா காட்டுறான். ஷைத்தான் வழி எடுத்து விட்டான். அப்ப இணை வைப்பவர்களுக்கு அவருடைய எல்லா காரியங்களையும் அலங்காரமாக சிறப்பானதாக காட்டக்கூடியவன் யாரு? ஷைத்தான். அப்ப அந்த ஹுதுஹுது பறவை சொல்கிறது, அந்த நாட்டு ராணியும் சரி, அங்க வாழக்கூடிய மக்களும் சரி, அல்லாவை வணங்காமல் அவர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், சூரியனுக்கு சஜிதா செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஷைத்தான் அவருடைய அந்த தீய செயல்களை, இணை வைப்பு காரியங்களை அவர்களுக்கு அலங்காரமாக்கி அதுதான் கரெக்ட், அதுதான் நேர்வழி என்று ஷைத்தான் காட்டுகிறான். நேர்வழியை விட்டும் அவர்களை அந்த ஷைத்தான் தடுத்து விட்டான். எனவே அவர்கள் நேர்வழி பெறவில்லை, அவங்க இணை வைப்பு கொள்கையில இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஹுதுஹுது பறவை சுலைமான் நபிட்டு சொல்லு. அந்த இடத்துல அந்த பறவை இன்னும் சொல்கிறது, அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹில்லதி யுஹ்ரிஜுல் ஹபஅ பிஸ்ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் வித்துக்களை பிளக்கக்கூடியவனுக்கு அவர்கள் சஜ்தா செய்ய வேண்டாமா? யுஹ்ரிஜுல் ஹபஅ பிஸ்ஸமாவாத், வானங்களில் உள்ள ரகசியங்கள், வானங்களில் உள்ள வித்துக்களை பிளத்தலன்னு சொன்னோம்னா மேகங்கள் எல்லாமே ஒன்றுபட்டுதான் இருக்குது. அதை பிளந்தாதான் அங்க என்ன செய்யும், தண்ணி நமக்கு கிடைக்கும். அப்ப எங்கெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய ரிசுக்குகள் இருக்குதோ, நம்ம சாப்பிடக்கூடிய ரிசுக்குகள் தண்ணியா இருந்தாலும் சரி, கனிவர்க்கங்களா இருந்தாலும் சரி, அது விதைகளை பிளந்து பூமியில நமக்கு கிடைக்குது. தண்ணி என்பது மேகங்கள் பிளந்து நமக்கு என்ன செய்யுது, தண்ணி நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல இலக்கியமாக சொல்லப்படுது, வானங்களில் பிளக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னோம்னா வானங்கள்ல எந்த விதையும் கிடையாது. எப்படி பூமியில உள்ள நமக்குள்ள ரிசுக்கு விதைகள் பிளந்து எப்படி நமக்கு கிடைக்கிறதோ, அது மாதிரி வானத்துல உள்ள அந்த ரிசுக்கு மேகங்கள் பிளந்துதான் நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. அப்ப அந்த பறவை சொல்கிறது, அலா யஸ்ஜுது லில்லாஹில்லதி யுஹ்ரிஜுல் ஹபஅ ஃபிஸ்ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் பிளக்கக்கூடியவனுக்கு அவர்கள் சஜ்தா செய்திருக்க வேண்டாமா? வயஅலமு மா துஃபூன வமா துஅலினூன், அந்த இறைவன் தான் நீங்கள் மறைத்து வைத்திருப்பவற்றையும் பகிரங்கப்படுத்துபவற்றையும் அவன் தான் அறிகிறான். அல்லாஹ்வை தவிர யார் அறிய முடியும், யார் ரிசுக்கு தர முடியும்? அவன் தான் நமக்கு ரிசுக்கு தருகிறான். அவன் தான் நாம ரகசியமா செய்யக்கூடிய விஷயங்களையும் பகிரங்கமாக செய்யக்கூடிய விஷயங்களையும் அறிகிறான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், மகத்தான அர்ஷுக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ்வை தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் இல்லை என்று என்ன செய்யுது, அந்த ஹுதுஹுது பறவை சுலைமான் நபியுடைய சபையில் அது இறைவனை புகழ்ந்து ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைத்து தான் தாமதமானதற்குரிய ஒரு காரணத்தை என்ன செய்யுது சொல்லு. அப்ப இதை நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், அல்லாஹ் நபிமார்களாக இருந்தாலும் மறைவான விஷயம் அவன் செய்ய முடியாது, அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. மறைவான காயிபா உள்ள விஷயங்களை, படற்கையா உள்ள விஷயங்களை யாரும் செய்ய முடியாது, சுயமாக தெரிய முடியாது. அடுத்து பறவைகள், அது ஏகத்துவ கொள்கையில உள்ளவைதான் பறவைகள் அனைத்துமே. எல்லா ஜீவராசிகளும் விலங்கினங்களும் ஏகத்துவ கொள்கையில் உள்ளவை. அவை அல்லாஹுவை ஏகத்துவப்படுத்துகின்றன, அல்லாஹுவை புகழ்கின்றன என்பதையும் இந்த வசனங்களின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்றோம். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, காலச நன்னூர் அசதப்த அம் குந்தனல் காலிபின், நீ பொய் சொல்கிறாயா அல்லது நீ உண்மை சொல்கிறாயா அல்லது பொய்யர்களில் ஒருவனா என்று நான் செய்வேன் பார்ப்பேன். ஏன்னு சொன்னோம்னா ஒரு சொன்னவன உண்மை நம்பிட முடியாதுல்ல. அப்ப நீ சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா பொய்யா, அதை நாங்கள் என்ன செய்வோம், ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சுலைமான் நபி சொல்றாங்க, அந்த ஹுதுஹுது பறவைக்க ஒரு கடிதத்தை கொடுத்து, இதுஹப் பி கிதாபி ஹாதா, என்னுடைய இந்த கடிதத்தை நீ கொண்டு செல், அவங்கள்ட்ட நீ போடு. அதாவது அவங்க சபா நாட்டு மக்கள்கிட்ட போடுனா அந்த நாட்டுடைய ராணியிடம் போய் இந்த கடிதத்தை நீ செய்து விடு, போட்டு விடு. சும்மத்தவல்ல அன்புகும், பிறகு அவர்களை விட்டு நீ தூரமா போய் நின்று ஃபங்குர் மாதா எர்ஜியும், அவங்க என்ன இதுக்கு பதிலாக என்ன செய்கிறார்கள் என்று நீ செய், உற்று கவனி அப்படின்னு செய்யறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு கடிதத்தை எழுதி அந்த பதவியிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர், ஒரு மன்னர், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய
படை வலிமை இருக்கிறது என்பதை முன்கூட்டியே யாருக்கு தெரியும்னா அந்த சபா நாட்டு ராணி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த பறவை அந்த கடிதத்தை கொண்டு போய் ராணியுடைய சிம்மாசனத்துல போடு, ராணிகிட்ட கொடுத்து போட்டுட்டு கொஞ்சம் தூரமா போய் தள்ளி நின்று அவங்க என்ன பேசிக்கிறாங்க, என்ன நடக்குது என்பதை இந்த ஹுதுஹுது பறவை கவனிக்குது. அப்ப இந்த கடிதம் கிடைத்தவுடன் அந்த ராணி அதை படிச்சு பார்க்கறாங்க. படிச்சு பார்த்துட்டு சபையை புல்லா என்ன செய்யறாங்க, கூட்டுறாங்க. முக்கிய பிரமுகருடைய சபையை புல்லா அந்த அரசபையில கூட்டி அந்த ராணி சொல்றாங்க, கால ஐயுகள் மலவ், முக்கிய பிரமுகர்களே, அமைச்சர் பெருமக்கள், அறிவாளிகள் எல்லாருமே என்ன செய்யறாங்க, அந்த சபையில நாட்டுல உள்ள முக்கிய பிரமுகர்கள் எல்லாமே அங்க இருக்கிறாங்க. அவையா ஐயுகள் மலவ், சபைய ஒரு முக்கிய பிரமுகர்களே, இன்னி ஊல்கிய இளைய கிதாபுன் கரீம், ஒரு கண்ணியமிக்க ஒரு கடிதம் என்னிடம் போடப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தை படித்து பார்க்கும் பொழுது அந்த கடிதத்தில் உள்ள வாசகங்கள் ஒரு நாட்டை, பெரும்பாலும் மன்னர்கள் நாட்டை கொள்ளையடிப்பாங்க, கொள்ளையடிக்க விரும்புவாங்க. இது கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு நாட்டை கொள்ளையடித்து அந்த நாட்டுல உள்ள பொருளாதாரங்களை எல்லாம் சுரண்டக்கூடிய ஒரு மன்னருடைய கடிதத்தை போன்று இது என்ன செய்யல இல்ல. இது ஒரு கண்ணியமான ஒரு கடிதமாக இருக்கிறது, கண்ணியம் மிக்கவரிடமென்று ஒரு கடிதமாக இருக்கிறது. இன்னி உலுக்கிய இளைய கிதாபன் கரீம், என்னிடம் கண்ணியமிக்க ஒரு கடிதம் போடப்பட்டிருக்கிறது. இன்னஹு மின் சுலைமான், இந்த கடிதம் சுலைமான் அவர்களிடமிருந்து வந்திருக்கிறது. அந்த ராணிக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி முன்கூட்டி என்ன செய்திருக்கிறது, தெரிந்திருக்கிறது. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளும் போது தெரியாம என்ன செய்யாது, இருக்காது. அந்த கடிதம் எப்படி ஆரம்பித்திருக்கிறது, வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்று அந்த கடிதம் என்ன செஞ்சிருக்கிறது, ஸ்டார்ட் ஆயிருக்குது. நம்ம ஒரு கடிதம் எழுதும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி எழுதுவது நமக்கு நபி வழி, குர்ஆன் சுன்னாவுடைய ஒரு அடிப்படை. நம்ம சாப்பிடும் போது பிஸ்மில்லா அவ்வளவுதான் சொல்லணும், ரஹ்மான் ரஹீம் கிடையாது. அதே போன்று சாப்பிடும் போது பிஸ்மில்லா, உழு செய்யும் போது பிஸ்மில்லா. ஆனால் ஒரு கடிதம் எழுதும் போது என்ன சொல்லணும், பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அந்த குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் போது ஒரு சூறாவினுடைய ஆரம்பத்திலிருந்து ஓதும்போது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். ஒவ்வொரு சூறாவிற்கும் முதல் வசனம் பிஸ்மில்லா. பிஸ்மில்லா ஓதாம என்ன செய்யக்கூடாது, எந்த சூறாவையும் நம்ம ஓதக்கூடாது. பிஸ்மில்லா என்பது ஒவ்வொரு சூறாவிற்கும் முதலாவது வசனம் என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. தொழுகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் பிஸ்மில்லா அவங்க சப்தம் கம்மியா ஓதி இருக்கிறாங்க. கிராத் ஆதம் அல்ஹம்து சூரா ஓதும் போது பிஸ்மில்லாவை சப்தம் கம்மியா ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது என்ன செஞ்சிருக்கிறாங்க, சப்தமா ஓதி இருக்கிறாங்க. பிஸ்மில்லாவை சப்தமா ஓதணும் என்ன கிடையாது, தவறு கிடையாது. நாம மெதுவா ஓதணும்னு சொல்றது நபியுடைய ஒரு சுன்னத் என்பதினார். அப்ப அந்த கடிதம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இன்னஹு மின் சுலைமான், இந்த கடிதம் சுலைமானிடமிருந்து வந்திருக்கிறது. வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்று அந்த கடிதம் என்ன செஞ்சிருக்குது, துவங்கி இருக்கிறது. அல்லாஹ் தாய்லு அலைய வதூனி முஸ்லிமீன், அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் எனக்கு எதிராக வரவும் இராதீர்கள், என்ன மிகைக்கணும், என்ன மீறி செல்ல வேண்டும் நினைக்காதீர்கள். வதூனி முஸ்லிமீன், என்னிடம் நீங்கள் முஸ்லிம்களாக வந்து விடுங்க. நாட்டை பிடிக்கணும், கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் கிடையாது. ஆதம் நபி காலத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சட்டங்களை வகியை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு பேரு முஸ்லிம்கள். அப்போ இஸ்லாம் என்பது நபிகள் நாயகம் கொண்டு வந்தது கிடையாது. இஸ்லாம் என்பது ஆதம் நபி காலத்திலிருந்து உள்ளது. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு நபி என்ன சட்டங்களை கொண்டு வர்றாங்களோ அந்த சட்டங்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு பேரு என்ன பேரு, முஸ்லிம்கள். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வதூனி முஸ்லிமீன், நீங்கள் எனக்கு எதிராக வரம்பு மீறணும் நினைக்காதீங்க, என்ன நகைக்கணும் அல்லது இவரோடு யுத்தம் செய்து பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. நீங்க முஸ்லிம்களாக எங்கிட்ட என்ன செஞ்சிருங்க, வந்து விடுங்கள். அப்ப இந்த கடிதத்தை அந்த ராணி படித்து பார்க்கிறார். அப்ப இந்த மன்னருக்கு என்ன கிடையாது, ஒரு நாட்டை சொந்தமாக்கணும், அதுல உள்ளதை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் அந்த மன்னருக்கு கிடையாது. இவருடைய நோக்கம், இவர் ஒரு கொள்கையில் இருக்கின்றால் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார். அப்போ அதனாலதான் ராணி சொல்றாங்க, எனக்கு உல்கிய இளைய கிதாபுன் கரீம், ஒரு கண்ணியமிக்க கடிதம் என்னிடம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க முதல்லையே படிச்சு பார்த்து விட்டு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்போ அந்த கடிதத்தை படித்து காட்டி விட்டு
அந்த ராணி வந்து சபையில உள்ள மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, காலத் யா ஐயுகல் மலவ், சபையோரே அஃப்தூனி, நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, தீர்ப்பு சொல்லுங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள். அஃப்தூனி ஃபி அம்ரி, என்னுடைய இந்த காரியத்தை என்ன முடிவெடுக்கிறது, எப்படி நாம நடந்துக்கலாம். இப்படி ஒரு கடிதம் வந்திருக்குது, நம்முடைய கொள்கையை எல்லாவற்றையும் நமக்கு எதிரான ஒரு, நம்ம என்ன கொள்கையில் இருக்கிறோமோ அதுக்கு எதிரான ஒரு கொள்கையை நோக்கி அழைக்கக்கூடிய கடிதம். அந்த கடிதம் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்குது. நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, ஆலோசனை சொல்லுங்கள். மா குந்து காத்தியத்தன் அம்ரன் ஹத்தா தஷ்ஹதூன், நீங்க சாட்சியம் அளிக்காமல் சபையில இல்லாமல் நான் எந்த ஒரு காரியத்தையும் நான் உறுதி செய்வதில்லை. இது உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன ஆலோசனை சொல்றீங்களோ அதன்படிதான் என்ன செய்ய போறேன், நடக்க போறேன். நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் என்று அந்த ராணி வந்து என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட கோரிக்கை, அந்த முக்கிய பிரமுகர்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப நாட்டை வந்து நிர்வாகத்தை வந்து எவ்வளவு சிறப்பா அந்த அம்மா கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு என்ன செய்ய தெரியும். அந்த மக்கள் எந்த அளவுக்கு இந்த ராணிக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க சொன்னோம்னா, அவங்க சொல்றாங்க, காலு நகனு உழு குவா, நாங்க வந்து ரொம்ப வலிமை உடையவர்கள், படை பலத்தாலும் ஆயுத பலத்தாலும் எதை எடுத்துக்கிட்டாலும் எங்கள்கிட்ட வலிமையான படைபலம் இருக்குது. உது பகசில் ஷதீத், கடுமையா யுத்தம் செய்யக்கூடியவர்கள். மற்றவர்களை விட நம்ம என்ன செய்யும், யுத்த கலைகள் போர்க்கலைகள் நமக்கு நல்லா தெரியும், நல்ல வலிமையும் இருக்கிறது, நமக்கு யுத்தம் செய்யக்கூடிய திறமையும் நமக்கு இருக்கிறது. அதனால ஒரு அம்ரு இலை, முடிவெடுக்கக்கூடிய அதையெல்லாம் உங்கள்ட்ட தந்துடும். அந்த மக்கள் சொல்றாங்க சபையோர், ஒரு அம்ரு இலை, இதுல முடிவெடுக்கக்கூடிய விஷயம் உங்கள்கிட்ட ஒப்படைத்து விடுகிறோம். பல்லூரி, நீங்கள் நல்ல சிந்தித்து மாதா தவமுறியின், நீ எங்களுக்கு என்ன உத்தரவிட போறீங்க, யுத்தம் செய்வதா என்ன செய்வதை நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்கு உத்தரவிடுங்கள் என்று அந்த சபையோர் அந்த ராணிட்ட சொல்றாங்க. அப்போ அந்த ராணி அவங்க சொல்றாங்க, காலத் இன்னல் முழுக்க இதா தகது கரியத்தன், பெரும்பாலும் ராஜாக்கள் மன்னர்மார்கள் வந்து ஒரு ஊருக்குள்ள படையெடுத்து நுழைஞ்சாங்கன்னு சொன்னோம்னா அப்சதூஹா, அந்த ஊர் என்ன செஞ்சிருவாங்க, நாசமாக்கிடுவாங்க. இதுதான் எல்லா காலங்கள்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், முஸ்லிம்களை தவிர. ஆனா பெரும்பாலும் இதுதான் இயல்பானது. ஒரு படை வந்து ஒரு நாட்டுக்குள்ள நுழையுதுன்னு வச்சுக்கிறீங்க, பெண்களை கற்பழிப்பாங்க, அங்க உள்ள மக்களை ஃபுல்லா சிறப்பிடிப்பாங்க, எவ்வளவு பேரை கொல்ல முடியுமோ அவ்வளவு கொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த காலனி ஆதிக்கம் எல்லாம் இல்லாமல் இருக்க போய் கொஞ்சம் அப்படி எப்படி இருக்குது. காலனி ஆதிக்கம் வந்து பிற நாடு பிடிக்கிற கலாச்சாரம் வந்துன்னு வச்சுக்கிறீங்க, அதுதான் நடக்கும். ஒரு படை எவன் மிகைக்கிறானோ அவன் இன்னொரு நாட்டுக்குள்ள நுழைவான், எல்லாரும் என்ன செய்வான், பிறங்கைய கட்டி வச்சு சுட்டு கொல்லுவான், பெண்களை புல்லாம் கற்பழிப்பான், சொத்துக்களை புல்லாம் ஆட்டையை போடுவான், வளங்களை புல்லாம் தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போவான். இதுதான் காலங்காலமாக எல்லா உலகத்திலையும் நடக்கக்கூடிய, எல்லா நாடுகள்லையும் நடக்கக்கூடிய விஷயம். அப்ப இன்னல் முழுக்க இதா தகது கதியத்தில் அப்சதுகா, மன்னர்கள் வந்து ஒரு ஊருக்குள்ள நுழைந்தால் அந்த ஊரை என்ன செய்து விடுவார்கள், நாசமாக்கி விடுவார்கள். அந்த ஊர்ல உள்ள கண்ணியமானவர்களை எல்லாம் இழிவாக்கிடுவாங்க. மந்திரிய ராஜாவை பிடிப்பாங்க, மந்திரிமார்களை பிடிப்பாங்க, பெரிய பெரிய பணக்காரங்களை பிடிப்பாங்க, அவங்கள எல்லாம் ஜெயில போடுவாங்க, கொலை பண்ணுவாங்க. இதான் நடக்கும். அங்க உள்ள யாரு ஒரு நாட்டுல வந்து யாரு முக்கிய பிரமுகர்களா இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் இழிவுபடுத்துவாங்க மன்னர்கள் வந்து ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சா. இப்ப கதாலிக்க யுஃபாலூன், இவர்களும் அப்படித்தான் செய்வார்கள். நம்ம நாட்டுக்குள்ள படையெடுத்து வந்துட்டாங்கன்னு சொன்னோம்னா இதுதான் நடக்கும். அப்போ அந்த ராணிக்கு வந்து சுலைமான் நபியுடைய படை வலிமையை பற்றி முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது. நம்ம சுலைமான் நபி என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது, நம்ம அவங்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு போனோம்னா தோல்விதான் மிஞ்சும். அப்ப கடைசியில வந்து இதுதான் நடக்கும் என்பதை அந்த ராணி என்ன செய்திருக்கிறார், உணர்ந்திருக்கிறார். சொல்லிட்டு அவங்க ஒரு புத்திசாலித்தனமா ஒரு காரியத்தை பண்றாங்க. என்ன செய்யறாங்கன்னா, இன்னி முர்சிலத்தும் இலையும் பிஹதியத்தின், நான் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பை ஒரு அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து செல்வத்தின் மீது ஆசை, நாட்டில் உள்ள வளங்கள் மீது ஆசைன்னு சொன்னோம்னா ஆசைப்படுறாரா இல்லையா என்று இதன் மூலமே தெரிந்துவிடும். அப்புறம் என்ன செய்யறேன், ஒரு அன்பளிப்பை அனுப்பி வைக்கின்றேன். முர்சலூன், அந்த தூதர்கள் என்ன பதிலை கொண்டு திரும்புகிறார்கள் என்று நான் என்ன செய்யறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு என்ன செய்யறாங்க அந்த ராணி வந்து சொல்றாங்க. அப்போ ஒரு ராணி வந்து ஒரு ராஜாவுக்கு வந்து ஒரு அன்பளிப்பை கொடுத்து விடுறாங்க. சாதாரண அன்பளிப்பா இருக்குமா? சாதாரண நம்ம நாட்டு மோடியே ட்ரம்புக்கு போய் கொடுக்கும் போது எத்தனை லட்சமோ சொல்றாங்க. அவ்வளவு பெரிய ஒரு பரிசை கொண்டு போய் கொடுக்கும் போது அந்த காலத்துல உள்ள ராணி வந்து சுலைமான் நபிக்கு எவ்வளவு பெரிய பரிசை கொடுத்திருப்பாங்க. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு கிஃப்ட் என்ன செய்யறாங்க, லஞ்சமாக சுலைமான் நபிக்கு அன்பளிப்புங்கிற பேர்ல அந்த ராணி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த
அன்பளிப்பை கொண்டு என்ன செய்றாங்க, சுலைமான் நபி நாட்டுக்கு வந்துடுறாங்க. ஃபலம்மா ஜா சுலைமான், அந்த தூதர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமோட வந்த உடனே அன்பளிப்பை என்ன செய்றாங்க, கொடுக்குறாங்க. அப்ப சுலைமான் நபி கேட்கிறாங்க, அதுமித்தூன பி மாலின், நீங்க வந்து செல்வத்தை கொண்டு எனக்கு வந்து நீங்க உபகாரம் செய்ய பாக்குறீங்களா? ஃபமா ஆக்கானி அல்லாஹ் ஹைரும் மிம்மா ஆக்காக்கு, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருப்பது உங்களுக்கு கொடுத்திருப்பதை விட மிக சிறந்தது. நீங்க காசு பணத்தை தந்து என் காசு பணத்தை அதிகரிக்கலாம் நீங்க பாக்குறீங்களா? எனக்கு ரப்பு தந்திருப்பது உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய செல்வ வளத்தை விட மிகப்பெரிய ஒரு வளத்தை அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். பல் அன்தும்பி ஹதியத்திக்கும் தஃப்ரஹூன், நீங்க தான் உங்களுடைய அன்பளிப்பை வைத்து பெருமை அடிச்சுக்கணும். நம்ம பயங்கரமான அன்பளிப்பை கொடுத்துட்டோம் வச்சுட்டோம் சொல்லி நீங்க தான் பெருமை அடிக்கணும். அல்லாஹ் எனக்கு தந்திருப்பதை உங்களுடைய அன்பளிப்போடு ஒப்பிட்டு பார்த்தால் இது ஒன்றுமே என்ன செய்யாது, இல்லை என்று என்ன செய்யறாங்க சுலைமான் நபி சொல்லிட்டு, இர்ஜி இலைஹிம், இந்த அன்பளிப்பை கொண்டு நீங்கள் திரும்பி செல்லுங்கள். பல நல்கி என்னகும் பி ஜுனூதின் லா கிபல லஹும் பிஹா, அவர்கள் எதிர்கொள்ளவே முடியாத ஒரு படையோடு நாம் என்ன செய்வோம், அவர்களிடம் வருவோம். வல நுஹ்ரிஜ் என்னகும் மின்ஹா அதில்லத்த, அந்த நாட்டிலிருந்து இழிவடைந்தவர்களாக நாம் என்ன செய்வோம், அவர்களை வெளியேற்றுவோம். பகும் சாவிடுவோம், அவர்கள் சிறுமைப்பட்டு இழிவடைந்தவர்களாக அந்த நாட்டை விட்டு அவர்களை வெளியேற்றுவோம் நினைச்சாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எச்சரிக்கை பண்ணி அனுப்புறாங்க. அப்போ சுலைமான் நபிக்கு தெரியும், நம்ம அந்த ராணி இந்த பதில சொல்லி அனுப்புனா அந்த ராணி என்ன செஞ்சிருவாங்க, கிளம்பி வந்துருவாங்கிறது சுலைமான் நபிக்கு தெரியும். ஏன்னா கடிதத்தை தான் எழுதியிருக்கிறாங்க. அதாவது வலா தாழ்வு அலைய, நீங்க எனக்கு எதிராக வரம்பு மீற நினைக்காதீங்க, பல்தூனி முஸ்லிமி, நீங்க முஸ்லீம் தான் செஞ்சு என்கிட்ட வந்துருங்கிறத எழுதியிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மன்னர் வந்து ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கும் போது காசை கொடுத்து சரி கட்டி பார்ப்போம், அன்பளிப்பு கொடுத்து பார்ப்போம்னு சொல்லி ராணி செக் பண்றாங்க. அவங்க திங்க் பண்ண மாதிரியே சுலைமான் நபிக்கு என்ன கிடையாது, காசு பணத்து மேல எந்த ஒரு ஆசையும் இல்லை. அதை விட பெரிய செல்வ செழிப்புல அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அப்போ நீங்க முறையாக கடிதத்துல குறிப்பிட்ட மாதிரி நீங்க வரலன்னு சொன்னோம்னா அந்த படையெடுக்க வந்து என்ன செய்வோம், உங்களை வந்து அந்த நாட்டை விட்டு இழிவடைந்தவர்களாக வெளியேற்றுவோம் அப்படின்னு சுலைமான் நபி எச்சரிக்கை பண்ணார். எச்சரிக்கை செஞ்ச பிறகு அந்த சுலைமான் நபி சொல்றாங்க, காலைய ஐயுகள் மலவ், அந்த அன்பளிப்பை கொண்டு வந்தா திரும்பி போயிடுறாங்க. திரும்பி போன பிறகு சுலைமான் நபிக்கு தெரியும் அவங்க என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்கா கிளம்பி வந்துருவாங்கன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி சில வேலைகளை அவங்க செய்ய ஆசைப்படுறாங்க. ஏன்னா அந்த ஹுதுஹுது பறவை வந்து அவளுக்கு வந்து அந்த ராணிக்கு பிரம்மாண்டமான ஒரு அரிசி இருக்குன்னு என்ன செஞ்சது சொல்லியிருக்கு. அப்ப அந்த அரிசி உண்மையா பொய்யான்னு செக் பண்ணணும். அதை என்ன செய்யணும், என்ன ஏதுன்னு பார்க்கணும் என்பதற்காக சுலைமான் நபி சொன்னாங்க, அந்த சபையில இருக்கக்கூடிய அந்த பிரமுகர்கள்ட்ட, ஜிந்தோடைய சபையில, யா ஐயுகள் மலவ், பிரமுகர்களே, ஐயுக்கும் எத்தீனி பி அரிசிகா கபலன் எத்தூனி முஸ்லிமின், அவர்கள் முஸ்லிம்களாக கட்டுப்பட்டு என்னிடம் வருவதற்கு முன்பாக அவருடைய அரிசி என்னிடம் கொண்டு வருபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ கால இஃப்ரீத்தும் மினல் ஜின்னி, ஜின்களில் இருந்து ஒரு இஃப்ரீத் சொன்னது, ஜின்கள்ல இருந்து ஒரு ஜின்னு சொல்லிச்சு, அன ஆத்தீக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமிக், நீங்கள் உங்கள் இருந்த இடத்தில் இருந்து எழுந்திருப்பதற்குள் நான் அதை கொண்டு வந்து விடுகிறேன். இந்த இடத்துல என்ன அதிகமான அறிஞர் என்ன கருத்து சொல்றாங்கன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குறதுக்காண்டி மக்களுடைய காரியங்களை கவனிக்கிறதுக்காண்டி சபையில போய் உட்காருவாங்க. உட்கார்ந்துட்டு சிறிது நேரம் கழித்து என்ன செய்வாங்க, காரியத்தை முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, அந்த சபையில இருந்து எழுந்திருப்பாங்க. அப்ப அந்த நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு எழுஞ்சிக்கிறது கிடையாது. ஒரு காரியத்துக்காண்டி ஒரு சபையில போய் உட்கார்ந்துட்டு காரியத்தை முடிச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க, அடுத்த காரியத்துக்கு போவாங்க. அது டெய்லி நடக்கும். அப்ப நீங்க அந்த மாதிரி அந்த இடத்துல போய் அமர்ந்து எழுவதற்குள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை என்ன செய்து விடுகிறேன், அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து விடுகிறேன் என்று ஒரு இஃப்ரீத் என்ன சொல்லிச்சு. வைன்னி அலைஹி லகவியுன் அமீன், நான் அதன் மீது பலம் மிக்கவன், நம்பிக்கைக்குரியவன் அப்படின்னு சொல்லிச்சு. காலல்லதி இந்தஹு இல்மு மினல் கிதாப், வேத ஞானம் பெற்ற ஒருவர் சொன்னார். வேத ஞானம் பெற்ற ஒருவர் என்பது மனிதர் என்று சொல்லுவாங்க. அது எவ்வளவு பிழையானது பின்னாடி விளக்குவோம். இதுவும் ஜின்னு தான். வேத ஞானம் பெற்ற இன்னொருவர் சொன்னார். ஏன்னா ஜின்னோட சபையில தான் நடக்குது. அப்போ வேத ஞானம் பெற்ற இன்னொருவன் சொல்ல, இன்னொரு ஜின்னு சொல்லிச்சு. அது கொஞ்சம் மார்க்க அறிவு, வேத அறிவுலாம் செய்து இருக்குது. ஆனா ஆத்திக பிஹி அபல எத்தத்த இலைக்க தரப்பு, உம்முடைய பார்வை உங்களிடம் திரும்ப வருவதற்கும் நான் அதை கொண்டு வந்து விடுகிறேன். ஏதாவது தூரத்துல ஒரு பொருள் வருதுன்னு வச்சுக்கிடுங்க,
தூரமா ஒரு வெட்ட வழியில தூரமா ஒண்ணு வருது, ஒரு படையே ஏதோ வருது, இப்படி பாக்குறோம். பார்த்து அப்படி பக்கத்துல அந்த பருவத்துக்குள்ள நம்ம கிட்ட வரும்போது நம்ம பார்வை என்ன செய்யும், தூரமா இப்படி கண்ணை விரிச்சு பாக்குற நாம கிட்ட வரும்போது பார்வை நம்ம கிட்ட திரும்பி கண்ணை மூடி முடிக்கிறது இல்லை. இதுதான் நமக்கு சரியாவும் தெரியும். தூரமா ஒன்றை பார்க்கிறோம், அது அப்படி நெருங்கி வரும்போது வர நம்ம பார்வை என்ன செய்யறோம், நார்மல் நிலைக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்ப அந்த மாதிரி தூரமான ஒரு பறவை பார்த்து நார்மல் நிலைக்கு நம்ம பார்வை வரக்கூடிய நேரத்துக்குள்ள நான் என்ன செஞ்சிடறேன், அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்து விடுகிறேன் அப்படின்னு அந்த முதல்ல ஒரு ஜின்னு அப்படி சொல்லிச்சு, நீங்க ஒரு சபையில உட்கார்ந்து எழுந்திருக்கிறதுக்குள்ள கொண்டு வந்துடுறேன். இன்னொரு ஜின்னு என்ன சொல்லிச்சு, நீங்க உங்க பார்வை உங்கள்கிட்ட திரும்புவதற்குள் தூரமாக ஒரு பொருள் ஒரு விஷயத்தை பாக்குறீங்க, அது கிட்ட நெருங்கி வரும்போது நம்ம பார்வையை விரிச்சு பார்ப்போம், கிட்ட நெருங்கி வரும்போது பார்வை என்ன செஞ்சு நார்மல் ஆயிரும், அதுக்குள்ள என்ன செஞ்சிருவேன் நான் அதை கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னு என்ன செய்து இன்னொரு ஜின்னு சொல்லிச்சு. சொன்னவன அந்த மாதிரி என்ன செய்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபலம்மா ரஆஹு முஸ்தகிரன் இன்தஹு, அது அவர்களுக்கு அருகில் இருப்பதை பார்த்தவுடன் கால ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என்னுடைய இறைவனின் அருட்கொடைகளில் உள்ளது, இது எபுலுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர், நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேனா அல்லது இறைவனுக்கு மாறு செய்கிறேனா என்று என்னை சோதிப்பதற்காக அல்லாஹ் இந்த அருளை எல்லாம் எனக்கு தந்திருக்கின்றான். வமன் ஷக்கர, யார் நன்றி செலுத்துகிறானோ ஃபைன்னமா யஷ்குரு நஃப்ஸி, அவன் தனக்காகத்தான் நன்றி செலுத்துகிறான். நாம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், சக்காத்து கொடுக்கிறோம், அஜி செய்யறோம், இது எல்லாம் யாருக்கு, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை உயர்த்த போவதா? இல்ல. நாம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும் போது நமக்கு தான் மறுமையில செய்ய போது நன்மையாக அமைய போகிறது. அப்ப ஒமன் ஷக்கர, யார் நன்றி செலுத்துகிறானோ ஃபைன்னமா யஷ்குரு நஃப்ஸி, அவன் தனக்காகவே நன்றி செலுத்துகிறான். ஒமன் கஃபர, எவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறானோ ஃபைன்ன ரப்பி கனியும் கரீம், என்னுடைய இறைவன் தேவைகளற்றவன், கண்ணியத்திற்குரியவன் என்று செய்றாங்க சுலைமான் நபி சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த வரலாறு இன்னும் இருக்குது, நம்ம நேரம் அதிகமானதுனால இதை மட்டும் சொல்லி என்ன செய்வோம், முடித்துக் கொள்வோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சபையில நீங்க உங்களுடைய பார்வை உங்களிடம் திரும்புவதற்குள் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்தேன்னு சொல்லிச்சு பாருங்க. இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது காலல்லதி இந்தவோ இல்மு மினல் கிதாப், தன்னிடத்தில் வேத ஞானம் பெற்ற ஒருவர் சொன்னார் அப்படின்னு வருது. அப்ப வேத ஞானம் பெற்ற ஒருவர் சொன்னார் என்று சொன்னா பொதுவாக அரபி மொழியில மனிதர்களை நாம் எப்படி உயர்தனையாக வந்தாங்க போனாங்கன்னு பேசுவோமோ அதே மாதிரி ஜின்களையும் அப்படித்தான் செய்வாங்க, பேசுவாங்க. நம்ம தமிழ்ல ஒரு ஜின்னு வந்துச்சு போச்சுன்னு தமிழ்ல மொழிபெயர்ப்போம். ஆனா அரபி மொழியில மனிதர்களும் ஜின்களும் உயர்தனையாக செய்யப்படுவாங்க, கருதப்படுவாங்க. மலக்கு, நம்ம எப்படி தமிழ்ல மலக்குமார்கள் வந்தார்கள், ஜிப்ரீல் வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், உயர்தனையாக நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். அதே மாதிரி ஜின்களும் அரபி மொழியில உயர்தனையாக பயன்படுத்தப்படும். அப்ப அந்த வேத ஞானம் பெற்ற ஒருவர் என்று சொன்னதினால் அது மனிதராகத்தான் இருக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. முதலாவது அடிப்படை, ஜின்களை பொறுத்த வரைக்கும் நாம கண்ணால செய்ய முடியாது, மனிதர்கள் கண்ணால பார்க்க முடியாது. இன்னஹு யராக்கும் ஹுவ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹு, ஜின்களும் அவனும் அவனுடைய கூட்டமும் நீங்கள் பார்க்க முடியாத விதத்தில் உங்களை பார்க்கிறார்கள். நாம என்ன செய்ய முடியாது, ஜின்களையோ ஷைத்தான்களையோ நம்ம கண்ணால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்ப நாம பார்க்க முடியாதுங்கும் போது சுலைமான் நபி காலத்துல நபிமார்கள் பார்க்கலாம், ரசூல்லா பார்த்திருக்கிறாங்க, அல்லாஹ் காட்டுமே செஞ்சிருக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க. சுலைமான் நபிக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தான் வசப்படுத்தக்கூடியவன். அதனுடைய விரிவான விளக்கங்கள் நமக்கு இந்த வரலாறுகள்ல நாம தெரியவிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பார்வைக்கு ஜின்கள் தெரியும். ஏன் தெரியும், அவங்க மனிதர், நபி. நபிமார்களுடைய கண்களுக்கு மலக்குமார்கள் வரும்போது தெரியும், ஜின்கள் அல்லாஹ் காட்டும் போது தெரியும். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்ததுனால ஜின்கள் அவங்க கண்களுக்கு என்ன செய்யும், தெரியும். ஆனா பிற மனிதர்கள் இந்த ஜின்களை பார்க்க முடியுமா, செய்யாது, முடியாது. சுலைமான் நபி காலத்திலும் சரி, இக்காலத்திலும் சரி, கியாமத் நாள் வரைக்கும் சரி, அற்புதமாக நடந்த சில விதிவிலக்கான சம்பவங்களை தவிர சாதாரண மனிதர்கள் நாம ஜின்களை பார்க்க முடியுமா, செய்யாது, பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆற்றல் இல்லை. அப்போ ஜின்களுடைய சபையில சுலைமான் நபி இருக்கும் போது ஒரு மனிதர் அந்த சபைக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இது முதலாவது விஷயம். இன்னொன்னு விளங்கிடுங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜின்கள் கட்டடம் கட்டுவதை கண்காணித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அவங்க ரூஹ் என்ன செய்து பிரியுது. அப்ப அந்த சபையில மனிதர்கள் வர முடியும் வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க ரூஹு பிரிஞ்ச கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிருவாங்க. சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு ஆள் அசையாம அப்படி இருக்கான்னு வச்சிருங்க, 2 நிமிஷம் பார்ப்போம், அப்துல் காதர் கூப்பிடுவோம், அசையில என்ன ஆச்சுன்னு பாருங்கப்பா, என்ன செஞ்சிருவோம், பரபரப்பாயும். சுலைமான் நபி சபையில என்ன நடக்குது,
அவங்க ஜின்களை கண்காணித்து கொண்டிருக்கும் போது கம்ப ஊனி நிக்கிறாங்க. சுலைமான் நபிக்கு அல்லாஹ் மௌத்தை விதித்து விடுகின்றான். மௌத்தை விதித்த பிறகு அவங்க ஜின்களுக்கு சுலைமான் நபி மௌத்தாயிட்டான்னு எப்ப தெரியுது? அந்த மாதல்லகும் அலா மௌத்தி இல்லா தாபத்து அருள் கல்குரு மின்ஷாத்தும் அவருடைய கைத்தடியை கரையான் சாப்பிட்ட பிறகுதான் சுலைமா அவர் கைத்தடி உடைஞ்சிருக்கு. நபிமாருடைய உடல மண்ணு திங்காது, அவங்களுடைய உடல்ல துர்நாற்றம் வராது. அவங்க மௌத்தா போனாலும் நாம உயிரோட எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோமோ அப்படின்னு நபிமார்கள் இருப்பாங்க. நபிகள் சொல்லிட்டாங்க, இன்னல்லாக ஹர்ரம அலல் அல் அன் கவுக்குல அதிசாதல் அன்பியா, நபிமாருடைய உடலை சாப்பிடுவதற்கு அல்லாஹ் பூமிக்கு தடை விதித்து விட்டான். நம்ம மௌத்தாயிட்டம் வச்சிருங்க, கொஞ்ச நேரத்திலே உடம்புல நாத்தம் வர ஆரம்பிச்சோம், சுமல் வர ஆரம்பிச்சோம். நபிமார்களுடைய உடலுக்கு என்ன செய்யல, அப்படி இருக்காது. உயிரோடு வாழும் போது அப்படித்தான் இருப்பாங்க, மௌத்தா போன பிறகு அப்படித்தான் இருப்பாங்க. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போன பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, துர்த்த ஹய்யும் மையித்தா, நீங்கள் உயிரோடு இருக்கும் போது மனம் கமாந்தீர்கள், நீங்க மௌத்தான பிறகு என்ன செய்றீங்க, ரொம்ப மனமா இருக்கிறீங்க. இது நபிமாருடைய உடலுக்கு அல்லாஹ் செய்த ஒரு பரக்கத். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உடம்பு ஏன் துர்நாற்றம் அல்ல, அவங்க நபி, அவங்களுடைய உடலை மண்ணு என்ன செய்ய சாப்பிடாது. நபிமார்கள் உயிரோடு இருந்தாலும் மௌத்தானாலும் அவங்களுடைய உடல் என்ன செய்யும், மனமாத்தான் இருக்கு. அப்ப அந்த கைத்தடியை கலையால் அடித்து சுலைமான் நபி கீழே விழுந்த பிறகுதான் ஜின்களுக்கு தெரியுதுன்னு சொன்னோம்னா, அதுக்கு பிறகுதான் மனிதர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்ப ஜின்களுடைய சபையில சுலைமான் நபி இருக்கும் போது அங்க யார் வர முடியாது, மனிதர்கள் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இது முதலாவது பாயிண்ட். அப்ப ஏதோ ஜின் திசையில் இருந்துச்சு, மனிதர்கள் இந்த புறம் இருந்தாங்க, ஜின்னு நான் வந்து என்ன செஞ்சேன், இவ்வளவு நேரத்துல கொண்டு வந்தாரு, உடனே இன்னொரு மனிதர் எழுந்து இவ்வளவு நேரத்துல கொண்டு வந்தாரு அப்படிங்கிற கற்பனை என்பது அது குர்ஆனுடைய மற்ற ஆதாரங்களை வைத்து நபிமொழிகளை வைத்து பார்க்கும் போது அது பிழை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஜின்களை என்ன செய்ய முடியாது, மனிதர்கள் பார்க்க முடியாது. ரெண்டாவது விஷயம், சுலைமான் நபி காலத்துல இத வந்து ஒரு அவுலியாவுடைய பவரை பார்த்தீங்களாங்கிறாங்க. ஒரு நபி வாழக்கூடிய காலகட்டத்துல நபியை விட இறையச்சம் மிக்கவர், இறைவனுக்கு நெருக்கமானவர் யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க சஹாபாக்களை பார்த்து, இன்னி அக்ஷாக்கும் இல்லாகி வாத்துக்காக்கும் லகு அன, உங்களிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பயப்படக்கூடியவனும் அஞ்சக்கூடியவன் நான் தான்ங்கிறாங்க. நபிகள் நாயகத்தை விட நபிமார்களை விட நபி வாழக்கூடிய காலகட்டத்துல நபிமார்களை விட இறையச்சம் மிக்கவர்கள், வேத அறிவு மிக்கவர்கள் யாரும் செய்ய முடியாது, இருக்க முடியாது. நபிகள் நாயகத்தை விடவா வேதத்தை அறிய முடியும், நபிதான வேதத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆளு. அப்போ சுலைமான் நபி காலத்துல வேத அறிவு மிக்க ஒருவருக்கு அப்படி ஒரு பவர் இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அதை விட வேதத்தை கற்றுத் தருவதற்கான நபிக்கு எவ்வளவு பவர் இருந்திருக்கும். அப்ப இது வந்து ஒரு அவுலியான்னு சொல்லி கதை கட்டுறாங்களா இல்லையா, அது போய் நபியை இழிவுபடுத்துறது. ஒரு மனிதர் அவுலியாங்கிற பேர்ல ஒருவரை உயர்த்தி நபியை வந்து என்ன செய்வது, இழிவுபடுத்துறது. அந்த மாதிரி வந்து சுலைமான் நபியை இழிவுபடுத்துறதுதான் இந்த இவர் வந்து ஒரு மனிதர் என்று சொல்லும் போது அந்த மாதிரி ஒரு ஆற்றல் எல்லாம் மனுஷனுக்கு கொடுக்கல, ஜின்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறான். சாதாரணமாக என்ன செய்யும், விண்ணுலகத்துக்கு போகும், செய்திகளை கேட்கும், அதெல்லாம் என்ன செய்யும் நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப ஜின்களுக்கு விரைவாக செல்லக்கூடிய ஆற்றல் இயல்பாக கொடுக்கப்பட்டது. யானைக்குன்னு இயல்பான ஒரு ஆற்றல் இருக்கும், திமிங்கலத்துக்குன்னு இயல்பான ஒரு ஆற்றல் இருக்கும், மனுஷனுக்குன்னு இயல்பான ஒரு ஆற்றல் இருக்கும், ஜின்களுக்குன்னு இயல்பான ஒரு ஆற்றல் இருக்கும். அப்ப ஜின்களுக்குரிய இயல்பான ஆற்றல் என்ன, ரொம்ப விரைவாக என்ன செய்வது, சென்று விட்டு வருவது. அப்ப அந்த மாதிரி ஒரு ஜின்னை விட இன்னொரு ஜின்னுக்கு என்ன செய்யும், கூடுதல் பவர் இருக்கலாம். மனுஷங்கள எப்படி ஒரு ஆள் 50 கிலோ தூக்குவாரு, ஒரு ஆளு 150 கிலோ தூக்குவாரு. அப்ப மனித சக்திக்கு உட்பட்டு தூக்குறது எப்படி மனிதர்களுக்கு மத்தியில் ஆற்றல்ல வித்தியாசம் இருக்குதோ, அது மாதிரி ஜின்கள்லையும் ரொம்ப விரைவாக செல்லக்கூடிய ஆற்றல் ஜின்களுக்கு இருக்குது. அதுல ஒரு ஜின்னை விட இன்னொரு ஜின்னு செய்யும், கொஞ்சம் கூடுதலா செல்லக்கூடியதா இருக்கும். வேத ஞானம் பெற்ற ஒரு வேத அறிவு இருந்ததுனால அல்லாஹ் என்ன செய்யலாம், அதுக்கு சில ஆற்றல்கள் உடம்புல எல்லாம் கொடுத்திருக்கலாம். அப்ப இது வந்து என்ன கிடையாது, மனிதர்கள் கிடையாது, இது ஒரு ஜின் என்பதுதான் நாம சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதன் என்று சொல்லும் போது அது நபியை இழிவுபடுத்துறது, நபியை விட அவுலியாக்களை வந்து என்ன செய்யறது, அவுலியாக்கள் ஒரு கேட்டகரியை உண்டாக்கி மக்களை வழிகெடுப்பதற்குரிய ஒரு வழிகெட்ட விளக்கம் தான் வேத ஞானம் பெற்ற ஒருவர் என்று சொல்லக்கூடிய விளக்கம். அப்ப இந்த ரெண்டுமே ஜின்னு தான். ஒரு ஜின்னு சொல்லிச்சு, நீங்க அமர்ந்த இடத்துல இருந்து காரியத்தை முடிச்சுட்டு எழுந்திருப்பதற்குள்ள அங்க செய்கிறேன், அதை கொண்டு வந்து விடுகிறேன். இன்னொரு ஜின்னு சொல்லிச்சு, உங்களுடைய பார்வை ஒரு திரும்புறதுக்குள்ள, பார்வை திரும்புறதுன்னா தூரமான ஒரு பொருளை பார்க்கிறோம், நம்ம பார்வை இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்குள்ள என்ன செஞ்சிடலாம், அது குறைவான நேரத்துல நான் அதை வேகமாக சின்ன செய்தேன், எடுத்து வந்து விடுகிறேன். அப்போ அங்க சொன்ன மாதிரி அந்த ஜின் என்ன செஞ்சிச்சு, குறைவான நேரத்துல கொண்டு வந்து வைத்து விடுகிறது. இப்ப அடுத்து என்ன நடந்தது,
என்ன காரியங்கள் நடந்து என்கிற வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளைய தினம் தொடர்ச்சியாக காண்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.